எல்லோருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் ஈரோடு பொண்ணு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அம்மா வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குங்க. காலையிலேயே அந்த குளத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அம்மா, அண்ணன், நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலி பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 6 பேருங்க. நாங்கள் எங்கள் அம்மா, அப்பா, எங்கள் அம்மாயி, ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா, அண்ணன், நான் கடைசி பொண்ணுங்க. இப்போது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே நாங்கள் தனித்தனியாக இருக்கோங்க. எப்போயாச்சும் ஒரு தடவை தான் அம்மா வீட்டுக்கு வருவோம். அம்மா வீட்டுக்கு வந்தோம்னா இப்படி எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வருவோங்க. இது அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய குளங்க. அந்த குளத்துல மீன் வாங்கி விட்டு எல்லாம் மீன் பிடிப்பாங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த குளத்துலலாம் விளையாடாத இடமே இல்லைங்க. இந்த பாருங்கள், இந்த அல்லிப்பூவை பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. என்னென்னா, அல்லிப்பூவை பறித்து அதைய மாலையாட்ட கோர்த்து கழுத்தில் போட்டு அதுதாங்க பாசி, மாலை, செயின் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு விளையாடுவோம். அதை போட்டு தான் நான் அவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழகுபடுத்திக்குவோங்க. நாங்கள் கொரோனா டைமில் எல்லாமே நாங்கள் எல்லாம் அம்மா வீட்டில் தான் இருந்தோம். அப்போது இந்த இடத்துல எல்லாம் தாங்க போர் அடிச்சிச்சுன்னா போய் சுற்றி பார்த்துட்ருப்போம். நேரம் போகிறதே தெரியாது. இதுவும் தனிமையில் இந்த இடத்துலலாம் இருந்தோம்னா இன்னுமே நல்லா இருக்குங்க. இப்போது தண்ணி அதிகமாக இல்லை, இன்னும் தண்ணி அதிகமாக இருக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கே இடமே நல்லா இருக்கும். ஈவினிங் டைமில் ரொம்ப பறவைகள்லாம் அதிகமாக இருக்குங்க. அந்த பறவைகளுடைய சவுண்டு கேட்கவே நல்லா இருக்கும் காதுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாம் போலயே இருக்குங்க. இந்த எருக்கிளம்பூவை விநாயகர் சதுர்த்திக்கு தேடி தேடி பொறிச்சு அதை கோர்த்து 1 2 3ன்னு எல்லா சாமிக்கும் கோர்த்து கோர்த்து போடுவோங்க. இந்த எருக்கிளம்பூ மாலையை ஓட்டி போட்டு நாங்கள் எல்லாம் பொறிச்சு வைப்போம். பாருங்கள், நல்லா சூரிய உதயத்துக்கு தான் நல்லா வெளியே வருது. எதுக்கு இந்த குளத்துக்கு வந்திருக்கோம்னா, இங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி கொடுப்பாங்க. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்பயே பிடிச்சி அப்பயே வாங்கிட்டு போவோம். இந்த மீன் சாப்பிடவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு மீனுமே நல்லாயிருக்கும். அதனால் ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து சும்மா அப்படியே வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேங்க. நாங்கள் தண்ணி பாருங்கள், தெளிவாக எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஒரு தண்ணி ஸ்பெஷல் தாங்க. நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாது. ஈரோடு டவுனுக்குள்ளே இருந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாவே மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க. ஆனால் என்ன செய்கிறது, நம்மளால் அடிக்கடி வர முடியாதுங்க, வேலை அந்த மாதிரி. இருந்தாலும் எப்பெல்லாம் எங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கிளம்பி வந்துடுவாங்க. முதல்ல சின்ன வயசில் எங்கள் அம்மா வீட்டில் விறகடுப்பு தாங்க. அப்போ அதுக்கு விறகு வெட்டுறதுக்காக வருவோம். நாங்கள் எல்லாருமே வந்துடுவோம். லீவு நாளில் எங்கள் அம்மா எங்களை வீட்டில் இருக்காமல் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்போ இதுக்கு எல்லாம் தான் விறகு வெட்டி மொத்தமாக கொண்டு போய் வீட்டில் அடுக்கி வச்சுக்குவோங்க. மழை காலத்துலலாம் அதிகமாக விறகு தேவைப்படும்ல, அதனால் எப்பெல்லாம் டைம் இருக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி விறகெல்லாம் உடைச்சிட்டு வீட்டில் வச்சுக்குவோங்க. எங்கள் அம்மாவும் காட்டு வேலைக்கெல்லாம் போவாங்க. அவங்களுக்கும் நேரம் இருக்காதா, அதனால் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கிளம்பி வந்துடுவேங்க. சின்ன வயசில் நான் ஒரு தடவை இந்த குளத்துல முழுக பார்த்தேங்க. எங்கள் அம்மா தான் என்னை காப்பாற்றினாங்க. அவ்வளோதான், இறந்துட்டுமே நான் நினச்சேங்க. அப்போது கண்ணை திறந்து பார்க்குறேன், பச்சை கலரில் இருந்துச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சுன்னு நினச்சேங்க. திடீர்னு எங்கள் அம்மா என்னை பிடிச்சி இழுத்தாங்க. அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சுங்க. அப்போ எனக்கு வயசு ஒரு 10 வயசு இருக்குங்க. என் வாழ்க்கையில் இன்னும் அதை என்னால் மறக்கவே முடியாதுங்க. நான் மட்டும் இல்லைங்க, எங்கூட சேர்ந்து ஒரு 6 பிள்ளைங்க அதே மாதிரியே போயிருப்பேங்க. எங்கள் அம்மா தாங்க எல்லாத்தையுமே காப்பாற்றினாங்க அந்த டைமில். அதெல்லாம் என் லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க. அந்த 6 பொண்ணும் எங்கள் சொந்தக்கார பொண்ணுங்க தாங்க. எல்லாருமே அதை நினச்சாலே இப்பயுமே எங்களுக்கு எல்லாத்துக்குமே பயமாக இருக்குங்க. எல்லாத்து வீட்லேயும் அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்கங்க. அதனால தான் சொல்கிறேன், தண்ணியெல்லாம் இருக்கும்போது கவனமாக இருக்கணுங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.